வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்க சிந்தியா. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் பத்தி. நேத்து செல்ஃப் டிசிப்ளினை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொன்னேன். இன்னைக்கு அதனால ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். யாரை பத்தி அப்படின்னா நம்ம சுவாமி விவேகானந்தர் பத்தி. ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா 1901 அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வேலூர் மடத்துல இருந்தாரு. அப்போ கொஞ்சம் சில உடம்பு பிரச்சனைக்காக அவரோட சீடர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் நிரஞ்சன் ஆனந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இவர்கிட்ட நீங்க ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகலாம், ட்ரை பண்ணி பாருங்கன்னு அவருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. சுவாமிஜியும் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்றாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 21 நாள் கண்டினியூஸா அந்த மெடிசன் அவருக்கு எடுத்துக்கணும் கொடுக்குறாங்க. அவரும் ஓகே பண்றாரு. ஆனா இந்த ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ல ஒரு சில கஷ்டமான விதிமுறைகள் இருக்கும். சில பத்தியத்தை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதுவும் இந்த காலத்துலயாவது அந்த கடுமையான விஷயத்த ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பத்தியங்கிறதே பாத்தீங்கன்னா அது ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கடுமையான ஒரு பத்தியம் நம்ம சுவாமிஜிக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 21 நாள் அவர் மருந்து சாப்பிடுற 21 நாள் பீரியடுமே அவர் உப்பு சேர்த்துக்க கூடாது. இது நார்மல். அடுத்தது தண்ணி குடிக்க கூடாது, நீர் அருந்த கூடாதுன்னு சொல்லி அவருக்கு பத்தியம் கொடுத்துட்டாங்க. ஒரு 7 நாள் கடந்துருச்சு. அவரும் உப்பும் சேர்க்கல, தண்ணியும் குடிக்கல, போயிட்டு இருக்காரு. 7 நாள் கழிச்சு அவரோட சீடர் நிரஞ்சனானந்தா அவரை பாக்குறதுக்கு வராரு. அன்னைக்குதான் அவர் கேள்விப்படுறாரு இவர் 7 நாளா இந்த பத்தியத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு. அவருக்கு பயங்கர ஷாக்கிங். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இவர் நிறைய இடத்துல நிறைய சொற்பொழிவு ஆற்றுவாரு, நிறைய பேசுவாரு, நிறைய டிராவல் பண்ணுவாரு. அதனால பொதுவாவே பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நிறைய தண்ணி குடிப்பாங்க, நிறைய தண்ணி குடிப்பாங்க. அப்படி இருக்கிற அவர்கள் எப்படி தண்ணி குடிக்காம 7 நாள் அவர் மேனேஜ் பண்ணாரு அப்படின்னு இவருக்கு பயங்கர பெரிய ஷாக்கிங். அதனால சுவாமிஜியை பார்க்க வராரு. பார்த்துட்டு கேக்குறாங்க, நீங்க பொதுவாவே நிறைய தண்ணி குடிப்பீங்க, எப்படி 7 நாளா உங்களால தண்ணி குடிக்காம இருக்க முடியுது அப்படின்னோடனே அதுக்கு சுவாமிஜி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்னை பார்த்ததுக்கே உனக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நம்பர் 1, நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போனேன். அப்போ அந்த 21 நாளுமே அவங்க என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நான் எடுத்துக்கணும், அவங்க என்ன பத்தியம் சொல்றாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்பர் 2, நம்ம உடம்புங்கிறது நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த மைண்ட் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட பிசிக்கல் பாடினால அதை எதிர்த்து செயல்பட முடியாது. ஸோ நான் தண்ணியே குடிச்சாலும் அது என்ன மீறி, அதாவது என்னோட மைண்டை மீறி என்னோட தொண்டைக்குள்ள அந்த தண்ணி போகாது. டெய்லியும் காலையில நான் ப்ரஷ் பண்ணி கோகல் பண்ணும்போது தொண்டைக்குள்ள தண்ணி போனாலும் அது தொண்டைக்கு கீழே இறங்காது. ஏன்னா என்னோட மசில்ஸும் என்னோட த்ராட்டும் அதுக்காக ரீவயர் ஆயிடுச்சு. ஏன்னா அது மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இந்த மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின். நம்ம நினைக்கிற விஷயத்த, நம்ம மைண்ட் நினைக்கிற விஷயத்த நம்ம பிசிக்கல் பாடி கேட்கணும். நம்ம மைண்டை தாண்டி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்தோம்னா அதுக்கு பேரு செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இங்க விவேகானந்தரோட கதை உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும், செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அதே சுவாமி விவேகானந்தர் அவர்களோட இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவர் தட்சிணேஸ்வரம் போறாரு. எதுக்குன்னா அவரோட குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறதுக்காக போறாங்க. போய் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்புறேன்னு விடை பெற்று வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வாரம் நீங்க வந்தேன்னா நீ என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, எந்த நாள் வரட்டும், எத்தனை மணிக்கு வரட்டும்னு கேக்குறாங்க. ஸோ இவர் அடுத்த புதன்கிழமை அங்க வரதா பிளான். அப்போ ஒரு பரமஹம்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ புதன்கிழமை வரதா இருந்தா ஓகே, ஒரு 3 மணிக்கு மத்தியானம் வந்தேன்னா நீ கொஞ்ச நேரம் வா, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம், அப்புறம் நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவரும் சுவாமிஜியும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த புதன்கிழமை வந்துருச்சு. அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு அவர் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஏர்லியா 2 மணிக்கே வந்துட்டாரு. ஆனா வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா கேட்டுக்கு வெளியவே நின்று இருக்காரு.
ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரியாது சுவாமிஜி வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவருக்கு தெரியாது. அவர் அவர்களோட சீடர்களோடையும் மத்த நண்பர்களோடையும் பேசிட்டு அவர் வெளியே வரும்போது பாக்குறாரு சுவாமிஜி வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மத்த சீடர்கள் கிட்ட கேக்குறாங்க, என்ன அவர் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சரி போய் நம்ம அவரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஓபன் பண்ணிட்டு வெளியில போய், அவன் எதுக்காக நீ வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டீங்கன்னா உள்ள வந்திருக்கலாம்ல அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, இல்ல நான் வந்த வரைக்கும் எனக்கு ஏர்லியாவே முடிஞ்சிருச்சு, நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா 3 மணிக்குதான் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நான் வந்த டைம்க்கே நான் உள்ள வந்திருந்தேன் அப்படின்னா நீங்க அந்த டைம்க்குன்னு நீங்க சில ஒர்க் வந்து அலாட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ நான் ஒருவேளை முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னா என்னால அந்த வேலைகள் வந்து நின்னு போயிடும். நான் 3 மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தேன், 3 மணிக்கு வர்றது தான் கரெக்ட், அதனால நான் வெளியவே நின்னுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பரமஹம்சர் வந்து ரொம்பவே வியந்து பரவாயில்ல உள்ளவான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த செல்ஃப் டிசிப்ளின்ஸ் தான். ஸோ நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எவ்வளோ செல்ஃப் டிசிப்ளினா இருக்கோம் அப்படிங்கறத திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளினா இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் ஆஸ் பர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் அவங்களுக்குன்னு சில செல்ஃப் டிசிப்ளின் வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க எந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எந்த இடத்துல உங்களால டிசிப்ளினா இருக்க முடியல அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாரும் குட்டி ஸ்டோரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.